Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சோளங்குருணியில் மீண்டும் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என திமுகவை தோற்கடித்து வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். என்டிஏ கூட்டணி சார்பில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக களமிறங்கும் ராஜன் செல்லப்பா தனது தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சோளங்குருணி, குசுவங்குண்டு, குதிரை குத்தி உள்ளிட்ட பகுதிகளில் மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்த அவருக்கு மக்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய அவர் திமுக ஆட்சியில் அம்மா மினி கிளினிக் போன்ற நலத்திட்டங்கள் முடக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். மேலும் ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன ஊரான சோளங்குருணியில் ஜல்லிக்கட்டு நடத்த திமுக அரசு மறுத்துவிட்டதாக கூறியவர் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மீண்டும் ஜல்லிக்கட்டு நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். சரி, சோளங்குருணி ஜல்லிக்கட்டுக்கு புகழ்பெற்ற ஊர், கிராமம், ஜல்லிக்கட்டு விளையாட மிக அற்புதமான ஊர் சோளங்குருணி. இத்தனை ஆண்டுகளா இப்ப திமுக ஆட்சி வந்த பிறகு சோளங்குருணியில ஜல்லிக்கட்டு விளையாட அனுமதி மறுத்துட்டாங்க. அனுமதி மறுத்து ஏன்னா கிராமத்தில் அவர் அங்க கீழக்கரையில ஒரு தொழில் ரீதியா ஒரு ஜல்லிக்கட்டு மண்டபத்தை ஆரம்பிச்சு அங்க தொழில் மாசம் ஒரு ஜல்லிக்கட்டுக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் வசூல் பண்ணிட்டு நடத்துற அந்த காரணத்தினால இந்த ஜல்லிக்கட்டு இந்த சோளங்குருணி கிராமம் நீண்ட நாளா நடத்த முடியவில்லை. மீண்டும் நடத்தணுமா வேணாமா? ஜல்லிக்கட்டு வேணுமா வேணாமா? நடத்தணும்ல. அப்ப திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்.